இன்னைக்கு வந்து எப்படி வந்து நிறைய பேர் பிஇ பிடெக் இதேமாரி முடிச்சுட்டு டெக்னிக்கல் கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஜி படிப்பாங்க, பிஹெச்டி படித்து சில பேர் ரிசர்ச் பண்ணுவாங்க அந்த ஃபீல்டில், சில பேர் லெக்சரர் ஆவாங்க. அந்த மாதிரி நாங்கள்லாம் போகலை, அடுத்தது நாங்கள் வேலைக்கு தான் போகணும், ஆனால் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்க மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் பண்ணோம்னா ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் பற்றி நான் சொல்கிறேன். அதாவது பிடெக் பிஇ முடித்தவங்க என்ன சர்டிஃபிகேட் பண்ணாக்கா ஈஸியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறப்ப ஐஓடி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸுங்கிறது ஒரு 6 to 12 monthsக்குள்ளே இருக்கும். 6 months இருக்கலாம், இல்லை 9 months இருக்கலாம், இல்லை 12 months இருக்கலாம். அதுமாரி ஒவ்வொன்று வேரியேஷன் ஆகும். இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷனாக பார்த்து சேர்ந்து படிச்சுக்கோங்க. ரெகக்னைஸ் ஆகிருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் அஃபிஷியல் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ரெகக்னைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி உள்ள சைட்டில் பார்த்து நீங்கள் இது ரெகக்னைஸ் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கிங்க. எப்படின்னாக்கா ஐஓடி அப்படிங்கிறது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது சென்சார் ரிலேட்டட், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ணலாம் அடுத்ததுன்னு யோசிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு படிக்கலாம். இல்லை சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டு இதுமாரி படித்தவங்க இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரியான ஜாப் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய இன்றைக்கி வந்து சென்சார் ஒரு வீட்டில் வந்து ஒரு இதை பற்றி வீட்டை பற்றியே ஒரு நோட் பண்ணுறதுக்கே ஒரு சென்சார் நமக்கு தேவைப்படுது. அப்போ இப்போ மொபைல்லே வந்துடும். அதில் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஆப் மூலயமா வந்து உங்களுக்கு வீட்டில் நடக்கிறது கொண்டு நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மெஷின் ஒரு எக்யூப்மெண்ட்ஸை கூட நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒரு எதுவானாலும் என்ன இப்போ ஒரு வெஹிக்கிள் உங்கள் சைல்டு வந்து குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, ஒரு காரில் அனுப்புகிறோம், அப்போ அந்த காரை பற்றி ஒரு இதை சென்சார் வந்து இதை அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோன்லேயே மெசேஜ் வந்துடும் எங்கே போயிட்டுருக்கு என்னன்னு. அதுமாரி ஒரு சென்சார் ரிலேட்டடான ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் இது. இதை எடுத்து படிச்சிங்கனாக்கா இந்த ரிலேட்டடாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா, சாதாரணமாக பண்ணுறதை விட ஒரு ஸ்பெஷலைஸாக பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் விஎல்எஸ்ஐ அப்படின்னு வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து எப்படின்னாக்கா இன்டகிரேட்டட் சர்க்கியூட், இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க இதுமாரி இந்த மாதிரி ஸ்பெஷலாக எடுத்து படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் இந்த சர்க்கியூட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கம்பைனிங் டிரான்சிஸ்டர் இன்டு சிங்கிள் சிப்பில் வந்து டிரான்சிஸ்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் ராம், அந்த ரோமு, இந்த சிபியு, அந்த மாதிரி ஒரு மானிட்டரிங் அந்த இதுமாரி உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக அந்த மாதிரி படிப்பெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக அதுவும் இப்போ நிறைய பறந்து விரிஞ்சு கிடக்குது. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் என்ன, ஃபோன் என்ன, அந்த சிங்கிள் சிப்பில் வந்து என்னென்னலாம் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த மாதிரி செலக்டடாக விஎல்எஸ்ஐ வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுத்து படித்தாக்க உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷலைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து எடுத்து படிக்கலாம். அதில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது எம்பெடட் சிஸ்டம், அதை பற்றின கோர்ஸை வந்து நீங்கள் படிங்க. அதில் வந்து எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன், நெட்வொர்க்கிங் படித்தவங்க, இதுமாரி டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த எம்பெடட் சிஸ்டத்தை சர்டிஃபிகேட் கோர்ஸாக படிச்சிங்கனாக்கா நல்ல வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுனாக்கா இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோலரு, அடுத்தது வந்து MP3 பிளேயரு, டிஜிட்டல் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸு, டிஜிட்டல் வாட்ச்சு, இந்த மாதிரி உள்ள டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரை வந்து கம்பைன் பண்ணி செய்கிற ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதுவும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டிஜிட்டலாக இருக்குது. அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிற கம்பெனியில் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த எம்பெடட் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் ஸ்பெஷலாக இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து வேறு என்னென்னா அது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. மெட்டீரியல் அப்படின்னாக்கா ஒவ்வொரு இதுலேயும் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் லைனில் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும். அதில் வந்து ஒரு பிளான் பண்ணி அது சோர்ஸ் என்ன, அதை வந்து மெட்டீரியல்ஸை வந்து எப்படி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது,
அதை மெயின்டைன் பண்ணுறது, இதுதான் வந்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு. இதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் ப்ரொடக்ஷன் அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க எடுத்து படிக்கலாம். இல்லை எதுவும் ப்ரொடக்ஷன் லைனில் படித்தவங்க இது வந்து ஸ்பெஷலாக அதை எடுத்து படிச்சிங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் தயாரிக்கிற கம்பெனியே நிறைய இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்தது வந்து ஆட்டோமேஷன் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பேர்லேயே என்ன ஒர்க்குன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். என்னது மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த இதில் நடக்கக்கூடிய மெயின்டெனன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது என்னன்னு தெரிஞ்சு அதை பற்றி அந்த ஃபீல்டை பற்றி நல்லா இந்த படிப்பில் சர்டிஃபிகேட்டில் படிச்சுக்கிட்டு அந்த ஆட்டோமேட்டிக் கம்பெனி வந்து இப்போ நிறைய ரோபோட்டிக் ஆட்டோமேட்டிக் தான் நிறைய இருக்குது. அதில் நீங்கள் ஒரு டிகிரி பேசிக்காக ஒரு டிகிரி வச்சுக்கிட்டு இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸை படிச்சுட்டு அந்த என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த நீங்கள் ஆட்டோமேஷன் வந்து ஒரு டிகிரியை முடிச்சுட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். அடுத்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங். அதாவது ஐடி ஃபீல்டு படித்தவங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவங்க இந்த ஃபீல்டில் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு நிறையா இருக்கும். ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறப்ப உங்களுக்கே நிறைய தெரியும். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, இதுதான் வந்து அப்புறம் சர்டிஃபிகேட் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங் கூட நீங்கள் சேர்ந்து படிச்சிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் 6 to 12 months படிச்சுக்கங்க. படித்தா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த பிஇ பிடெக்கோட நிற்காமல் இது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்க. அடுத்தது இந்த EEE படித்தவங்க அவங்களுக்கும் வந்து என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து சப்ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு சப்ஸ்டேஷன் டிசைன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அது என்ன கோர்ஸ் அப்படின்னு சொன்னால் அது டிரான்ஸ்ஃபார்மர், அடுத்தது அரஸ்டர், இப்போ பவர் லைன் பிரேக்கர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து அதில் வரும். யூஸ்ஃபுல்லான திங்ஸு சப்ஸ்டேஷன் டிசைன் அப்படின்னு அந்த இதை பற்றி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா ஈஸியாக வந்து EEEல வேலை கிடைக்கும். அடுத்தது வந்து அட்வான்ஸ்டு சர்வேயர் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது சிவிலில் வந்து நீங்கள் சர்வேயர் சர்வேயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ், இதுவும் பிஇ முடிச்சிருந்து படிப்பாங்க. அந்த சர்வேயரை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் படிப்பீங்க. அதில் சர்வேயிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, காஸ்ட் எஸ்டிமேட்டு இதெல்லாம் போகிறதுக்கு. அப்போ அதையும் நீங்கள் படித்து ஸ்பெஷலாக நீங்கள் வந்து நான் இதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சிவில் கம்பெனியில் வந்து உங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும். நாளைக்கு நீங்களே வந்து சிவில் ஒர்க் எடுத்து செய்கிறப்ப கூட அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தவங்க வந்து அவங்களுக்கு எப்படி ஈஸியாக வேலை கிடைக்கும், என்ன நல்லா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ டூல் டிசைன் பற்றி படிக்கலாம். அவங்க மெக்கட்ரானிக்ஸு, நானோ டெக்னாலஜி, ரோபாட்டிக்ஸு இப்படின்னு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸும் இருக்குது, மாஸ்டர் டிகிரி கோர்ஸும் இருக்குது. பைப்பிங் டெக்னாலஜி அதுலேயும் வந்து சர்டிஃபிகேட்டு அண்ட் மாஸ்டர் டிகிரிலாம் இருக்குது. அது நல்ல இன்ஸ்டியூட்டாக ரெக்கக்னைஸ்டான்னு பார்த்துட்டு அந்தந்த கவுன்சிலில் வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பற்றி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வேலை கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிஜி முடித்தோன்னே உள்ள சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் சிலது சொல்லியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி இந்த மாதிரி படித்து நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு வேலை கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.